ஜெய் வராகி, ஜெய் வராகி. ஆடி மாத ராசி பலன்கள். பொதுவாக தமிழ் மாதத்தில் தான் வேல்யூ அதிகம். நாம் கணிக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ பார்க்கும்போது தமிழ் மாதம்தான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டம் மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் பிரயாணம் செய்கிறார். பாருங்க, சூரிய பகவான் சந்திரனுடைய வீட்டில். ஏன்னா இருக்கிறதே 2 ஒளி கிரகங்கள் தான், ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இவங்க 2 பேர்கிட்ட தான் ஒளியை வாங்கி மற்றவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ முழு ஒளி கிரகமான சூரியன் சந்திரனுடைய வீட்டில் 1 மாதம் ட்ராவல் பண்ண போகிறாரு. இதில் என்ன நிகழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த ஆடி மாதம் முழுவதுமே புதன் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்துருப்போம். சூரியனோடு ஒரு கிரகம் ரொம்ப நெருங்கி வந்ததுன்னா அஸ்தங்கம் ஆகிட்டோம். ஆனால் இந்த முறை ஆடி மாதம் புதன் கிரகம் வக்ரம் ஆகுது. அதே போல் சனி பகவான் அவரும் வக்ரம் அடைகிறார். அப்போ இந்த சனி புதன் 2 கிரகங்கள் வக்ரம் அடைகின்றன. எப்பொழுதும் போல ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு பகவான், மற்றும் ராகுவும் கேதுவும் சிம்மத்தில் கும்பத்திலையும் இருக்கிறாங்க. சிம்ம செவ்வாய். இந்த ஆடி மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய போகுது. காலபுருஷனுக்கு முதல் வீடாக இருக்கக்கூடிய மேஷ ராசி, மேஷ மண்டலத்தின் நாயகன் செவ்வாய் பகவான் சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் அமைந்திருக்கிறார். இது ஒரு அற்புதமான யோகம். செவ்வாய் கேது தொடர்பு, பலவிதமான பூர்வ புண்ணிய விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு என்ன ஸ்ட்ரகிளிங்காக இருக்கும், எது தடையாக இருக்கும் அப்படிங்கிறத பிரீஃபாக டீட்டெயிலாக உள்ள பார்க்கலாம். பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரையிலும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல யோகமான ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையப்போகுது. துலாம் ராசி நண்பர்களே, நான் எப்பொழுதும் சொல்வது தான், நீங்கள் நிறைய விரக்தியில் இருக்கலாம், ஒரு மனசு கஷ்டத்தில் இருக்கலாம். போங்க சாமி, நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எந்த நன்மையும் நடக்க மாட்டேங்குது, சரி, அந்த மாதிரி ஒரு வெறுத்து ஒரு விரக்தியான சூழ்நிலையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஏன்னா நிறைய துலாம் ராசி அன்பர்களோடு நம்ம நெருங்கி பழகிறோம். ஒரு காலத்தில் இந்த துலாம் ராசிக்கே பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் அவர் நல்ல இடத்துல நல்ல நேரங்களில் இருக்கும்போது அவருக்கு சுகமான வாழ்க்கை கிடைச்சிரும். அதுவே அவர் அசுர குருவாக மாறியதற்கு பிறகு அவரோட யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க அவரை. அதை போலத்தான் ஒருத்தர் கூட இருக்கிறவர்களும் ஒருத்தர் சப்போர்ட் இருக்கிறவர்களும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல வாழ்க்கை இருந்திருக்கும். நம்ம இது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அம்மையார் இருந்தவர்களும் ஜெயலலிதா அம்மா இருந்தவர்களும் இந்த துலாம் ராசியில் எத்தனையோ உயர்ந்த தலைவர்களை நம்மளால சொல்ல முடியும். அதை போல நம்ம பேர்லாம் சொன்னால் சரிப்பட்டு வராது. அப்போ அதை போல துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் ஒருத்தருக்கு கீழே கட்டுப்பட்டு இருந்த வரையிலும், ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற வரையிலும், ஆனால் உங்கள் மனசில் என்ன சொல்லணும்னா, நான் தான் ராஜா, நான் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது, நான் தான் செஞ்சேன். ஆனால் நீங்கள் காரியத்தை செய்து கொடுப்பதெல்லாம் நீங்களாக தான் இருக்கும், அனுபவிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்காது. இதுதான் பிரச்சனை. துலாம் ராசி அன்பர்கள் கடுமையாக உழைப்பீங்க, நான் குறைய சொல்லலாம். உங்களை நல்லா வேலை செய்வீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, அந்த சின்ன கம்பெனியை நல்லா கடுமையாக உழைச்சி ஒரு ஹையர் பொசிஷனுக்கு கொண்டு வருவீங்க. ஆனால் அந்த ஹையர் பொசிஷன் சேரில் போய் உங்களால் உட்கார முடியாது. இது உண்மையா இல்லையா? நீங்கள் இருக்கும் சூழ்நிலையை நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மேட்ச் பண்ணி பாருங்க. கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தீங்க என்பது உண்மை. ஆனால் ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் நினைக்கிற இடத்த ரீச் பண்ண முடிஞ்சதா, அடைய முடிஞ்சதா, அது பதவியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வசதிகளாக இருக்கலாம். மெயினாக ஒரு நிலையை எட்டுவது, நிலையான தொழில் அமைவது, நிலையான பதவி அமைவது, இதெல்லாம் துலாம் ராசிக்கு ஒரு எட்டாக்கணியாக இருந்து வருகிறது.
ஒரு நல்ல போஸ்டிங்ல நிலையான ஒரு 5 வருஷம் இருந்தாங்க, 10 வருஷம் இருந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியலையே. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சுக்கிரனுடைய தன்மை, சுக்கிராச்சாரியருடைய தன்மை தான் இதற்கு காரணம். சாபம் அது. அப்ப அதை போல திரிசங்கு சொர்க்கம் போல மேலையும் போக முடியாம கீழையும் போக முடியாம கஷ்டப்படக்கூடிய எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாசம் பரவாயில்லாம உங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரம், தொழில் அமைப்புகள் அல்லது நல்ல ஒரு பதவி உயர்வுகள், பதவிக்கான வாய்ப்புகள் எல்லாம் தரக்கூடிய மாதமாக, நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. பொதுவாகவே உங்களுக்கு மேல் ஒரு தலைவனை அல்லது உங்களுக்கு மேல் ஒரு எஜமானரை அல்லது உங்களுக்கு மேல் ஒரு குருநாதரை அல்லது யாராவது ஒரு உயர் அதிகாரியையாவது நியமித்து கொள்வது சிறப்பு. உங்களுக்கு மேல ஒருத்தர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஆன வாழ்க்கை நீங்க அப்பத்தான் ஜெயிக்க முடியும். இதுதான் ரகசியம். இதுக்கு நீங்க கணபதி ஹோமம் பண்ண வேணாம், நவகிரக ஹோமம் பண்ண வேணாம், கோவிலுக்கு போனா விளக்கேற்ற வேணாம். இந்த ஜாதக தன்மையை புரிந்து கொண்டால் போதுமானது. தனித்த துலாம் ராசியால் என்றும் வெற்றி பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது தெரியாம தான் நிறைய துலாம் ராசி என்பவர்கள் 90% வெற்றி பெற்று விடுவார்கள். 90%, 99% வெற்றி பெற்றவர்களாக கூட என்கிட்ட இருக்காங்க. உள்ள போய் அப்படி காலை வச்சுட்டு உட்கார முடியாம வெளியில வந்தவங்களா என்கிட்ட இருக்காங்க. அப்ப 99% கூட அதை கிட்ட போயிட்டு கை கேட்டினது வாய்க்கு எட்டல அப்படிங்கிற கதையில வெளியில வந்த துலாம் ராசி என்பவர்கள்லாம் இருக்காங்க. அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பிசினஸ், பெரிய அளவுல கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், பில்டர்ஸ். அப்போ துலாம் ராசி என்பர்களே, இந்த சூழ்நிலையில் இப்போ துலாம் ராசியை பத்தி ஒரு அக்யூரேட்டா மேக்சிமம் நல்லா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். மேக்சிமம் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா உலகம் முழுவதும் எத்தனையோ துலாம் ராசி என்பர்கள், பிரான்ஸ்ல, ரஷ்யால, ஆஸ்திரேலியால, இன்னும் உலக நாடுகள் முழுவதுமே கூட துலாம் ராசி என்பர்கள் நமக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு. இப்போ அவங்களுக்காக நிறைய பரிகார பூஜைகள், ஹோமங்கள் நம்ம இங்கிருந்தே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறோம். அவங்களா அதை அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. சாமி எனக்கு கெட்டு தள்ளி போயிடுச்சு சாமி, அது 4 நாள் நான் தூங்கல, இப்படி மிஸ் ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஆச்சு சாமி நான் பாதிப்புல இருந்து வெளியில வருவதற்கு. எப்படி இருக்கும்? அப்ப அந்த மாதிரி கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று கவலைப்படக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருந்தாலும், கார்ப்பரேட் நிறுவனங்களாக இருந்தாலும், ஐடி செக்டராக இருக்கலாம், ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, ஐடி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரெண்டல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள், கனிம வளங்கள், அதே போல பேங்க் செக்டர்ஸ், டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஹார்ட்வேர்ஸ், பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ இன்னைக்கு எந்த தொழில் செய்பவராக, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இன்னும் சொல்ல போனா பார் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, பார் எடுத்து நடத்தக்கூடியவர்கள், அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், மதுபானம், ஏன்னா சுக்கிரன் இல்லையா? அப்போ இத மாதிரி சுகபோகங்கள், ஸ்டார் ஹோட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், புரியுதுங்களா? அப்ப இதை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், நீங்க எந்த தொழில் அல்லது எனி பிஸ்னஸ், அதாவது எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஒரு ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவர்கள், அப்போ வியாபாரமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வேலைகளாக இருக்கலாம்,
நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய லாப நஷ்டம் அல்லது உங்க கஷ்ட நஷ்டம் எனக்கு தெரியும். நான் துலாம் ராசியோடு அந்த அளவுக்கு நெருங்கி பழகி இருக்கக்கூடியவர். எத்தனையோ துலாம் ராசி அன்பர்களை உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம காப்பாற்றி விட்டு இருக்கிறோம். பல கஷ்டங்கள்ல ஜீரோவில் இருந்து கூட நம்ம அவங்கள கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் அன்னை வாராகியின் திருவருள். அப்ப வாராகி நினைச்சாங்கன்னா யாரும் ஒருத்தரையும் எந்த கஷ்டத்துல இருந்தாலும் கை கொடுத்து மேல தூக்கி எடுத்து வர முடியும் என்பது நிதர்சன உண்மை. அப்ப இதை போல உலகம் முழுவதும் கஷ்டப்படக்கூடிய நல்லா இருக்கிறவங்க, சௌரியமா இருக்கிறவங்களை பத்தி நமக்கு கவலையே இல்லை. துலாம் ராசி அன்பர்கள்ல, இல்லை சாமி எனக்கு அப்படிலாம் கிடையாது, நான் நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன் அப்படின்னா, இப்போ உங்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை, நல்லா இருந்தா நீங்க நல்லா இருந்துட்டு போங்க. கஷ்டப்படக்கூடியவர்கள், கண்ணீர் சிந்தக்கூடியவங்களுக்கு தான் ஜோதிடம். அவன் கண்ணீரை தொடச்சி அவனை சந்தோஷப்படுத்த அவன் முகத்துல சிரிப்பை பார்க்கணும். அதுதான் தெய்வம். அப்ப அதை போல பலவிதமான, அதாவது கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், திருமண பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்ப எந்த இடத்துல நீங்க கஷ்டப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே. இந்த ஆடி மாதம் பல பிரச்சனைகள் சரியாக கூடிய மாதம். சாமி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இதுதான் சாமி பிரச்சனை, நான் இந்த நாட்டில் இருக்கேன், நான் யூஏஇயில் இருக்கேன், எனக்கு இது சரியாகுமா, நான் மலேசியாவில் இருக்கேன், சிங்கப்பூரில் இருக்கேன், அல்லது நான் குவைத்தில் இருக்கேன், எனக்கு இது சரியாகுமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.